அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்படுத்த போகும் அதிரடியான 3 மாற்றங்கள் என்ன, மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு செல்வது மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் அதிரடியான 3 மாற்றங்கள் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றும் அதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சபலம் பெற்ற அமைப்பிலும் வலுவாக வலம் வருகிறார். எனவே அவர் இந்த வேளையில் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தையும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இந்த வேளையில் அவர் ஆட்சி பலத்தை இழந்தாலும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் செல்வதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை புதனுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். எனவே தந்தை வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் சங்கடங்களும் சூரியனின் அமைப்பால் உறுதியாக விலகுவதோடு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிரடியான 3 திருப்பமாக பார்க்கப்படுவது முதலாவதாக இருப்பது நிச்சயமாக அதிகாரமும் விரைப்பு தன்மையுடன் பல பணிகளில் பிடிவாத குணத்துடன் செயல்படக்கூடிய தன்மையில் அவர் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் நேர்மையான குணத்துடன் பிடிவாதமாக சரியான செயலை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் சற்று தளர்வு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் ஆட்சி பலத்தை இழக்கும் சூரியனின் அமைப்பால் உண்டு. ஆனால் லாபஸ்தானத்தில் நுழைவதால் உறுதியாகவே நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமையும் திருப்பமாக தான் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் உஷ்ண கிரகமாக இருக்கிறார். அவர் ஆட்சி பலத்தை இழப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் ஏற்படலாம். ஆனால் லாபஸ்தானம் என்பதால் பெரிய அளவுல தொல்லைகள் நிச்சயமாக இல்லை. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைத்து கொடுக்க போகிறார். அதே வேளையில் 3வது மிக முக்கிய திருப்பமாக ஆட்சி பலத்தை சூரியன் இழக்கக்கூடிய வேளையில் நீங்கள் சொன்னதை மற்றவர் அப்படியே செய்த சூழலில் அவர்கள் இந்த வேளையில் செய்யாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகளும் சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்படலாம். எனவே இந்த வேளையில் மற்றவர்களிடம் பணியை ஒப்படைத்தாலும் உங்களது மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லதாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகம் என்று அழைக்கப்படுகிறாருங்க சூரியன். எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சூரியன் சாதகமற்ற அமைப்பிற்கு செல்லும் போது சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபத்தில் அமர்கிறார். எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாக தீர்வதோடு நல்ல உடல்நலம் திருப்திகரமாக அமையும். அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் தலைமை பொறுப்பு மற்றும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தையும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். முதன்மை கிரகமாக இருப்பதால் இந்த வேளையில் முக்கியமான தொழில் துவங்குதல், புதிதாக வேலையில் இணைதல், பல பணிகளை மிக சிறப்பானதாக துவக்கி வைக்கிறாருங்க. ஆற்றலும் திட்ட கிரகமுமாக பார்க்கப்படுகிறார். எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த செயலை முழு திறனை பயன்படுத்தி செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல்
ஆற்றலை இந்த வேளையில் சூரியன் அள்ளி கொடுக்கிறார். எனவே முதலும் முடிவுமான சூரியனின் ஆற்றல் என்பது மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு விளைச்சல் சிரமம் இல்லாமல் பல காரியங்களில் எளிதில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது இந்த சூழலில் மிக சிறப்பான மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்பையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு அரசர் ஒருவர் இருக்கிறார். அவர் தற்போது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மீது போர் தொடுத்து அதை வெற்றி பெற்று வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறார். அப்போது அவரை நோக்கி வரக்கூடிய ஒரு முனிவர் அவரிடம் இந்த வெற்றி கொண்டாட்டத்தை மேலும் மகிழ்ச்சி சேர்க்கக்கூடிய வகையில் நான் ஒரு பரிசு தருகிறேன் என்று ஒரு பெட்டி ஒன்றை கொடுக்கிறார். அந்த பெட்டியை கொடுத்ததற்கு பிறகு உறுதியாக இந்த பெட்டியை இப்போது பார்க்க கூடாது. நீங்கள் அரச பொறுப்பை இழந்து அரசராக இல்லாமல் சிக்கலில் இருக்கும்போது இந்த பெட்டியை திறந்து பாருங்கள் என்று சொல்கிறார். அப்போது அரசருக்கு மிகுந்த கோபம் வந்து, இப்போதுதான் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறேன், இப்படி சபிக்கிறாயே என்று அவரை சிறையில் அடைத்து விடுகிறார். அதற்கு பிறகு அரசரை விட மிக பெரிய அளவில் போர்பலம் கொண்ட ஒரு பெரிய அரசர் இவர் மீது போர் தொடுத்து இவரது ராஜ்யத்தை பிடிக்கிறார். ஆனால் அந்த வேளையில் இவர் உயிர் தப்பித்து ஒரு காட்டுப்பகுதியில் வசிக்க ஆரம்பிக்கிறார். அப்போதுதான் அந்த முனிவர் கொடுத்த பெட்டி ஞாபகம் வந்தது. ஒற்றரை அனுப்பி அந்த பெட்டியை எப்படியோ எடுத்து வர செய்து அதை திறந்து பார்த்தால் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், மாற்றம் ஒன்றே மாறாதது, இதுவும் கடந்து போகும் என்று எழுதியிருந்தது. இதுவும் கடந்து போகும் என்று எழுதியிருந்ததை பார்த்ததால் இந்த சோகம் நம்மளை விட்டு நீங்கும் என்று உற்சாகத்துடன் படைகளை திரட்டி மீண்டும் போர் தொடுத்து தனது ராஜ்யத்தை பிடிக்கிறார். பிடித்த கையோடு அந்த முனிவரை விடுவிக்கிறார். விடுவிப்பது மட்டுமல்லாது அன்றைய தருணத்தில் இருந்தே வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பாவிக்கும் மனநிலையை பெறுகிறார். ஏனென்றால் வெற்றி பெற்றவுடன் அதுவும் கடந்து போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற நிகழ்வு இருப்பதால் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பாவிக்கும் மனநிலையை அடைவதோடு மட்டுமல்லாது பல அதிரடியான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சூரியன் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஆட்சி பலத்தை இழந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எந்த சூழ்நிலையிலும் திடமான மனநிலையுடன் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை விருச்சிக ராசிக்காரர்கள் செய்து முடிக்க முடியும். அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல காரியங்களில் நல்ல வெற்றி கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும் தருணமாக லாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பால் உண்டு. குடும்ப பிரச்சனைகள், சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணித்து அதை அடைந்ததோடு மட்டுமல்லாது அதைவிட அடுத்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் புதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் சிறப்பாக அதிகார தோரணையில் முடிவு செய்யாமல் அனைத்தையும் ஆலோசித்து முடிவு செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக விருச்சிக ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் 7 நாட்களும் அனுதினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரியன் நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புத்துணர்ச்சியுடன் அன்றாட பணிகளை செய்து முடிப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.